ஒளிய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் யார் பாடி 3 வயதிலே திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, ஒவ்வொரு நாளும் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவை என்று சொல்லும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி. பெரிய பெரிய முன்னோர்கள் பாரதியார் இருக்கட்டும், பாரதிதாசனாக இருக்கட்டும், வள்ளலாராக இருக்கட்டும், எல்லோரும் எவ்வளவு கடினப்பட்டிருக்கிறார்கள். வசதி இல்லை. இப்பொழுது கூட மதுராந்தகத்திலே 30ஆம் தேதி கார்த்திகையா சொன்னார். 30ஆம் தேதி ஒரு விழா நடைபெறும். எத்தனையோ லட்சங்கள் செலவாகும். ஆகவே அதையெல்லாம் பொறுத்து கொண்டு தாங்கிக் கொண்டு ஒரு கருத்தை, ஒரு செயலை மற்றவர்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய முன்னோர்கள் நினைத்தார்கள். நாம் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். நினைக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும். முன்னோர்கள் நினைக்க வேண்டும், நம் வீட்டு முன்னோர்கள் நினைக்க வேண்டும். என்ன சொல்லி தந்தார்கள்? அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். என்ன சொல்லி கொடுத்தால் நமக்கு? காலையில் எழுந்திரு, பறவைகளை பார், காக்காவை பார், மகிழ்ச்சியாக திரிகிறது. 6 வழி சாலை, 8 வழி சாலை, 4 வழி சாலை, காலையிலே எழுந்திருக்கிறது பறவை. அரச மரமோ ஆலமரமோ ஏதோ ஒரு மரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. நன்றாக இரவு முழுக்க தூங்கிவிட்டு காலை 4:30 மணிக்கு எழுந்திரு தமிழா, எழுந்திரு மனிதா என்று கூவிவிட்டு புறப்படுகிறது. 7 மணி 8 மணிக்கு வருகிறான். ஜேசிபி இயந்திரம், கனரக வாகனங்கள், அதிகாரிகள் வருகிறார்கள். இந்த மரத்தை எடு. ஒரு நொடியில் எடுத்து விடுகிறேன். அவ்வளவு ஆயுதங்கள் இருக்கிறது. சரசர என்று அந்த மரத்தை அறுத்து அது மாலை வருவதற்குள்ளால் மரம் இல்லை. மரம் வண்டியில ஏற்றப்படுகிறது. அது அமர்ந்த மரம் இல்லை. வந்து பார்க்கிறது, சுட்டுகிறது, மரம் இல்லை. உடனே நேராக கீழே வந்து, ஐயா, நீங்கள் தான் அந்த மரத்தை அகற்றினீர்களா? ஆமாம். காலை பிடித்து கேய்ந்து பக்கத்தில் இருக்கிற மரத்தை அகற்றாதீர்கள். ஏன்? நான் குடியிருக்க போகிறேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் ஏதாவது தவறு செய்தால். அழுகிறதா பறவை? எடுத்துக்கொள். இந்த மரம் அல்ல, எத்தனை மரம் எடுத்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. பறந்து நான் அடுத்த ஊருக்கு சென்று வாழ்ந்தாலும் வாழ்வேனே தவிர உன் காலிலே விழுந்து அழமாட்டேன். உடுக்கவோ ஒரு கந்தைக்கு மேல் இல்லை, உண்ணவோ உணவுக்கும் வழி இல்லை, படுக்கவோ பழம் பாய்க்கு கதி இல்லை, நல்லவர் பால் சென்று பிச்சைதான் எடுக்கவோ மனமில்லை, உயிரைத்தான் மாய்த்து கொள்ளவோ திடமில்லை. என்ன செய்வேன் வெண்பெறை விடை சித்து வித்தக வல்லலே என்று வள்ளலார் அழுதாரே. எதற்காக அழுதார்? உணவு இல்லை என்று அழுதார், உடை இல்லை என்று அழுதார். எனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை, இந்த மக்களுக்கு உணவில்லாமல் இருக்கிறாயே என்று யாராவது எனக்கு உதவி செய்ய அருள் புரி என்று சொல்லிதான் ஞான சபையை உருவாக்கினார். 108 ஏக்கர் என்று சொல்லுகிறார்கள். 80 ஏக்கர் ஒரு சோதனை இறைவன் கொடுத்தான். வேட்டவதம் ஜமீனுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை, வள்ளலார் சென்றார், சரியாகிவிட்டது. 80 ஏக்கர் தானமாக கொடுத்தார். அதை வைத்து ஞான சபை அணியா அடுப்பு இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் பாரதி கேட்டான். செல்லம்மாள் கேட்டால், என்னையா இது 9 மொழிகள் உனக்கு தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், இந்தி தெரியும், தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், பிரெஞ்சு தெரியும், உருது தெரியும், எல்லாம் தெரியும், எழுத படிக்க தெரிந்து நீ இப்படி வலிமையிலே வாடுகிறாயே, உனக்கு அரிசி இல்லைக்கு செல்லம்மா கேட்கிறார். செல்லம்மாள் கவலைப்படாத, எத்தனை கோடி இன்பம் வைத்தான் இறைவா என்று இறைவனை பார்த்து சிரித்து கொண்டே பாடுகிறார். செல்லம்மாள் பார்க்கிறார், அவளும் சிரிக்கிறார். வீட்டிலே உணவு இல்லை. பார்க்கிறார். பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா என் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரை ஆயுதம் குழந்தையனும் இச்சுவை